தான். ஸோ அந்த பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுல இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு, ஸோ இதை இப்போ இருக்க பேரண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இதை பற்றிலாம் தான் பேசிட்டு இருக்கிறோம். அடுத்த நம்மள பேசுறக்கா செல்லூர்ல இருந்து சங்கரபாண்டியன் சார் இருக்காங்க, சமூக ஆர்வலர். சார் வணக்கம் சார், சொல்லுங்க. தலைப்பு அருமையான தலைப்பு சார். இன்னைக்கு நம்ம இந்த பூமியில பிறந்து வளர்ந்து வர்றதுனாலே இறைவனுக்கு நிகரான தாய் தந்தையர் தான். நான் சமூக ஆர்வலராக இருக்கிறதுனால நிறைய இந்த முதியோர் இல்லங்களுக்கு தான் நாங்க தொடர்ந்து மலையில இருக்கிற முதியோர் இல்லங்களுக்கு தான் போய் இந்த நல்ல உதவி பண்றதுக்கு தான் போவோம். அது மாதிரியான போது பொதுமக்களை எங்களை தொடர்பு கொள்ளி கேட்பாங்க. இந்த மாதிரி முதியோர் இல்லத்துல 2-3 பேர் என்ன பாத்தீங்கன்னா அவங்க தாய் தந்தையரை முதியோர் இல்லத்துல சேர்க்கறதுக்கு எங்கிட்ட வருவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுங்க அப்படின்னு. இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் இங்க இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்தீங்கன்னா அந்த வாலிப வயதுல பணம் காசு சேர்க்காம அவங்களும் கஷ்டப்படுறது, அவங்களுடைய பெற்றோர்களை கடைசி காலகட்டத்துல பார்க்க முடியாம இவங்களும் கஷ்டப்படுறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. ஆனா உண்மையிலே தாய் தந்தையரை நம்ம